28ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிப்போம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும், கவனமா நல்லா அதை பார்த்து வாசிங்க, இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வட்டாரத்திலே எழுப்புதல் வர வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் இன்று அருமையான வார்த்தையை பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் யாத்திராகம புஸ்தகத்திலிருந்து மோசேயினுடைய காலகட்டத்தில் தேவன் பேசின வார்த்தைகளிலிருந்து நம்முடனே கர்த்தர் இந்நாளிலே இடைபட விரும்புகின்றார். இந்த அற்புத இரவு எழுப்புதல் கூட்டத்தின் முதல் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இது முதற்கொண்டு இனி எந்நாளும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவர்களையும் போல நான் இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. எல்லா சபைகள் இயங்குவதைப் போல நம்முடைய சபையும் இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஓடுகிற ஓட்டத்தை போல நாமும் ஓட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு வித்தியாசம் வேண்டும் என்று இந்த நாளிலே நமக்குள்ளே இந்த திரு வசனத்தின் மூலமாக ஒரு விருப்பத்தை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. ஐயா, ஏன் நான் பிரித்தெடுக்கப்படணும்? சர்ச்சுக்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டீங்க, ஏற்றுக்கிட்டேன். அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டேன். தேவ ஆவியினால் நிரம்ப சொன்னீங்க, தேவ ஆவியை பெற்றுக்கிட்டேன். அபிஷேகத்தை பெற சொன்னீங்க, பெற்றுக்கிட்டேன். வரங்களை பெற்றுக்க சொல்லிட்டீங்க, பெற்றுக்கிட்டேன். அதோட ஆவிக்குரிய கனிகளினால் காணப்பட வேண்டும் சொல்றீங்க, முயற்சி பண்றேன். தொடர்ந்து நான் நடக்கிறேன். சர்ச்சுக்கு வர சொல்றீங்களா, வருவேன். ஏதோ நான் வருகிறேன் போகிறேன் என்று இல்லாமல் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நம் மூலமாக மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற எண்ணம் இப்போது நமக்கு வந்தால் நாமே எழுப்புதலின் முதல் பிள்ளைகளாக நாம் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்ப ஆண்டவர் வேதத்தில் யாரையெல்லாம் பிரித்து எடுத்திருக்கிறார் என்று நீங்கள் வாசிக்கும் போதே அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே இல்லை. சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பிரித்தெடுக்க விரும்புகிறாரு. அப்ப ஆண்டவர் வேதத்தில் யாரெல்லாம் பிரித்தெடுத்து வழி நடத்துகிறாரோ அவர்களை ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, பிரிஞ்சு போகல, விட்டு விலகல, உதவி செய்து கொண்டே இருந்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நோக்கம், தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வசனத்தில் மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். மோசேக்கு அண்ணன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பெயர் ஆரோன். இஸ்ரவேல் புத்திரர் ஜனத்திலிருந்து இந்த ஆரோனையும் ஆரோனுக்கு பிறந்திருக்கின்ற பிள்ளைகளையும் அவர் பிரித்தெடுத்து தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி மோசேயினிடத்தில் கட்டளை கொடுக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. அப்ப எனக்கு முன்னே நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னே நான் வயதில் குறைந்தவன், ரட்சிப்பின் அனுபவத்திலே குறைந்தவன், வேத வசனத்தின் வளர்ச்சியிலே குறைந்தவன். ஆனால் ஆண்டவர் பிரத்யேகமாக உங்கள் முன்னே எங்களை நிறுத்தி இருக்கின்றார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் நிறுத்தி இருக்கிறார்.
இந்த மோசேயும் அப்படித்தான் வயதில் குறைந்தவன். ஆரோன் இந்த மோசேக்கு அண்ணனாய் இருக்கின்றார். இந்த அண்ணனை உருவாக்குவதற்கு தம்பியாகிய மோசேயை கர்த்தர் என்ன செய்கிறார்? பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். இல்லைங்களேன். அப்ப இங்க முன்னாடி இருக்கிற நீங்க எல்லாருமே எனக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணனாக ஒரு அக்காவாக கர்த்தர் ஒரு குடும்பமாக நம்மளை வைத்திருக்கின்றார். இல்லைங்களேன். எதற்காய் வைத்திருக்கிறார்? ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு வைத்திருக்கின்றார். இல்லைங்களேன். அப்ப நம்முடைய சபை மற்ற சபைகளை விட வித்தியாசமா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு அடையாளம். இல்லைங்களேன். 43 ஆண்டுகள் இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபை மூலமாக பல ஊழியர்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கின்றார். அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார். அநேக திருச்சபைகளை கர்த்தர் ஸ்தாபித்தார். எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போயிருந்தாலும் தொடர்ந்து ஊழியக்காரர்கள் இந்த திருச்சபை மூலமாக எழும்ப வேண்டும். இந்த திருச்சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி, ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகள் ஊழியர்களாக மாற்றப்படுவது. இல்லைங்களேன். நம்ம ராஜபாளையம் சிட்டி திருச்சபையினுடைய ஒரு விசேஷம் என்ன? மற்ற சபையை காட்டிலும் நம்ம சபையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற விசுவாசி கடைசி வரைக்கும் எப்படி இருக்கக்கூடாது? விசுவாசியாவே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லா விசுவாசிகளும் அடுத்த கட்ட ஸ்தானமாக எப்படி வர வேண்டும்? ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று நான் அல்ல, இங்கே இருக்கிறவர்கள் அல்ல, தேவனே விரும்பி கொண்டிருக்கின்றார். அல்லைங்களேன். அப்ப ஆண்டவர் விரும்பும் போது நியமிக்கப்பட்ட ஊழியர்களாகி நாங்கள் என்ன செய்யணும்? அதற்கு என்ன செய்யணும்? எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லைங்களேன். ஆமா. அப்ப நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை போதகர் அவர் தன்னை முழுவதுமாக அதற்காய் விட்டு கொடுத்திருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசி நீங்க வந்தாலும் அவங்க எல்லாரையும் ஊழியக்காரங்களாக மாற்றுவதற்கு அவர் விசேஷ ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றார். அல்லைங்களேன். மற்ற சபைகள் அப்படி அல்ல. குறிப்பாக இந்த புதுப்பட்டி இந்த ஊரிலே இந்த ராஜபாளையம் சிட்டி சர்ச் என்று அமைந்திருக்கிற இந்த திருச்சபை சுற்றியும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வாங்க. சில சபைகளில் ஊழியக்காரங்க தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? மேடையில் ஏற முடியாது. சில ஊழியக்காரங்களை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது? மைக்க பிடிக்க முடியாது. சில ஊழியக்காரங்களை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. சில விசேஷ நபர்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க? ஜெபம் செய்வதற்கு என்ன செய்வாங்க? அனுமதிப்பாங்க. சில டிவி பிரசங்கியார்களை பாருங்க, அவங்க மாத்திரம்தான் மேடையில் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் மாத்திரம்தான் மேடையில் இருக்கும். அவங்க மனைவிகள் மாத்திரம்தான் மேடையில் இருப்பாங்க. மற்ற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க தான் எழுப்புதல் கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு நடத்துறாங்க தெரியாது. யாரை உருவாக்குது நடத்துறாங்க தெரியாது. ஆனால் நம்முடைய திருச்சபையில இங்க வர்ற எல்லா பிள்ளைகளையுமே கர்த்தர் எழுப்புதலின் வீரர்களாகவும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கும் எல்லாரையும் கர்த்தர் உருவாக்க விரும்பி கொண்டிருக்கின்றார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உண்மையிலே நல்லவரா கெட்டவரா? நன்மை செய்கிறாரா இல்லையா? ஆமா. அல்லேலூயா. அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நபரையும் தன்னை போலவே பெரியவனாக மாற்றுகிற ஒரு ஊழியத்தை தொடர்ந்து இந்த திருச்சபைக்குள் வாசம் செய்து கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் ஏன் தன்னுடைய சொந்த ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும்? பிரித்தெடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. தன் சொந்த ஜனமாகிய நம்ம பாசையில சொன்னா கிறிஸ்தவர்கள் இடத்திலிருந்து என்ன செய்யணும்? நீ இவர்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்று மோசேக்கு அன்றே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த எழுப்புதல் அற்புத இரவு எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழகி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அது தேவனுடைய முகாந்திரம். நீங்கள் பழகி கொண்டு நீங்கள் ஐக்கியப்பட்டு அங்குமிங்கும் ஜபத்துக்கும் ஆராதனைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க எச்சரிக்கை உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்குள்ள இருக்குது. அதனாலே ஆண்டவர் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அன்னைக்கு மோசேயை அழைத்து இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே பலவிதமான பாவங்கள் இருக்கிறது, பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கிறது, பலவிதமான உலகத்தின் அடிப்படையில் இருக்கின்ற காரியங்கள் இருக்கிறது. நீ என்னுடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு, ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படிக்கு இந்த ஜனத்துக்குள்ளிருந்து உன்னுடைய அண்ணனாகிய ஆரோனையும்
அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் என்ன செய்ய பிரித்து எடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை எல்லா கிறிஸ்தவ ஜன கூட்டத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீர் பிரித்து எடுக்க விரும்புகிறது. ஒரே ஒரு காரணம், ஆசாரிய ஊழியம் இன்று கெட்டு போயிருக்கிறது. ஆசாரிய ஊழியம் சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபையின் மூலமாக இந்த ஆசாரிய ஊழியத்தை உலகெங்கிலும் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறீர். என்னை இந்த கூட்டத்திற்கு கொண்டு வந்ததற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தை என்ன செய்கிறார்? விரும்புகின்றார். ஆசாரிய ஊழியத்தின் பிரதான பொறுப்பில் இருந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர், நமக்கெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அவர் நமக்கு இந்த நாட்களிலே சத்திய வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த பிரித்தெடுக்கிற காரியத்திலே முதலாவதாக எழுப்புதலுக்கு நாம தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு ஆசாரிய ஊழியம் முக்கியம் என்று இருதயத்தில் உணர வேண்டும். அல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாது, தேவனுடைய கூடாரம் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே டாபர்நேக்கிள். அல்லேலூயா. ஆண்டுடைய கூடாரத்திலே ஆண்டவரால் இந்த மாதிரியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறவர்கள். ஆசாரியனுடைய ஊழியத்திலே பல வகைகள் உண்டு. உதாரணம், தேவ வார்த்தைகளை பிரசங்கிப்பார்கள். மோசேயுடைய கூடாரத்திலே பலிகளை கொண்டு வருகிற ஜனங்கள் கிட்ட இருந்து பலிகளை வாங்குவார்கள். அதை வேறு பிரிப்பார்கள், அதை சுத்தப்படுத்துவார்கள், அதை தேவனுக்கு மகிமையாக வாசஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன செய்வாங்க? கொண்டு வந்து அதை வைத்து தேவனுடைய மகிமை அந்த பலிகள் மீது இறங்கி அதை மீண்டும் என்ன செய்வாங்க? ஜனங்கள்கிட்டே கொடுத்து விடுவார்கள். அப்ப அந்த பலிகளை சுத்தப்படுத்துவது, அந்த பலிகளை வேறு விரித்து வைப்பது, அதை பிரதான ஆசாரியரிடத்தில் கொடுப்பது, மகா பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அதை ஆண்டுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் வைப்பது, அதை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மீண்டும் அதை கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்ப்பது, அதை வாங்கி புசிப்பது, அந்நேரம் அவர்கள் ஆசீர்வாதங்களை கூறுவார்கள். அல்லேலூயா. அதே போல சபையினுடைய காரியத்தில் சுத்தப்படுத்துவது, சபையினுடைய வளர்ச்சிக்காய் இயங்குவது, அதோடு கூட இப்படிப்பட்ட இசை வாசிப்பது, இது ஒரு ஆசாரிய ஊழியம். அதனாலதான் பாஸ்டர் ஆராதிக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த மியூசிக் ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டு ஆராதனைக்கு இந்த இசை என்ன செய்யக்கூடாது? இடைஞ்சலா வரக்கூடாது. ஏனென்றால் ஒரு இசை வாசிப்பது என்பதே ஆசாரிய ஊழியத்தின் ஒரு வகை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே போல பாடுகிற பிள்ளைகள் இங்கிருந்து பாடுறாங்க, அது ஒரு ஆசாரிய ஊழியம். அது எல்லாராலும் செய்ய முடியாது. இதுக்கு முன்ன எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க கேட்கறது மூலமா நீங்க ஆண்டவருக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்டு வீட்டிலிருந்து வரும்பொழுதே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற எண்ணத்தோடு கூட கடந்து வந்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் பாடும் பொழுது உண்மையிலே தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும். அல்லேலூயா. அதே போல இசை வாசிக்கும் போது வீட்டிலிருந்தே இப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட வந்து இசை கருவியின் மீது நாம் கரங்களை வைக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும். அல்லேலூயா. அதே போல ஆராதனை நடத்துகிற வேளை, ஆராதனை வீரர் என்று சொல்லி இங்கே ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளாகிய நாங்களும் எப்படி இருக்கணும்? ஆண்டுடைய இப்படிப்பட்ட பிரித்தெடுத்து இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட கடந்து வந்து ஆராதனை நடத்தினால் உண்மையில் தேவ மகிமை ஆராதனையில் இலங்கும். அல்லேலூயா. ஆமா, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்குத்தான் இந்த ஜனம் என்று குறிப்பிடுகிறார். யார சொல்றார்? உங்களையும் என்னையும் தான் சொல்லுகின்றார். அல்லேலூயா. வெளியில் இருக்கிறவர்களை சொல்லவில்லை. அல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிக்க வருகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருந்து வரும் பொழுதே
என்னை தேவனுடைய துதியை சொல்லுவதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் என்ன இந்த புதுப்பட்டி கிராமத்திலிருந்து, இந்த இடையாங்குளம் கிராமத்திலிருந்து, மம்சாபுரம் ஊரிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, இந்த விருதுநகர் மாவட்டத்திலிருந்து என்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்க வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை ஆராதித்தால் உண்மையில் தேவ வல்லமை இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு நபர் புதுசா வந்தா கூட உங்களுக்குள் இருக்கின்ற எழுப்புதலின் ஆவியானது, உங்களுக்குள் இருக்கின்ற எழுப்புதலின் அபிஷேகமானது, உங்களுக்குள் இருக்கின்ற எழுப்புதலின் வல்லமையானது வருகிற ஒரு நபரை கூட என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. நமக்குள் உண்டாகிற எழுப்புதலின் காரியம் ஆண்டவரை இயேசுவை அறியாமல் புது ஆத்துமாக்களாக சபைக்குள் வருகிறவர்களுக்கும் அற்புதமாக, அதிசயமாக தேவ நாம மகிமைப்படும்படி அவர்கள் வாழ்க்கையிலே நன்மையாகவும் ஆசீர்வாதங்களாகவும் பாவமும் சாபமும் முற்றிலுமா அவர்களை விட்டு விலகி ஓடிவிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆசாரிய ஊழியம் என்பதை நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இந்த சபையே ஒரு ஆசாரிய ஊழியத்தின் சபை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாஸ்டர் என்றும் கிடையாது, விசுவாசி என்றும் கிடையாது, இசை வாசிக்கிறவர்கள் என்று கிடையாது, பாடுகிற பிள்ளைகள் என்று கிடையாது, கூட்டுகிற வேலையை செய்கிறவன் கிடையாது, அல்லது மற்ற எந்த பிரசங்கிக்கிறவளா இருக்கிற நாங்களா இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் கிறிஸ்துக்குள் நாம் எல்லோருமே சமமாக இருக்கின்றோம். அல்லேலூயா. எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அல்லேலூயா. இதை எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது சொல்றாங்களும் பாருங்க, ஊழியக்காரனை மதிக்கணும், ஏய் அவங்க மூத்த விசுவாசி மதிக்கணும், ஏய் அவங்க சபை மூப்பர் அவங்கள மதிக்கணும், அவங்க உதவி ஊழியக்காரர் மதிக்கணும், அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மதிக்கணும் உண்மைதான், ஆனால் தலைக்கணம் வரக்கூடாது. அல்லேலூயா. பெருமை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கிறிஸ்துவினுடைய குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து ஆசாரிய ஊழியத்தை செய்கிறது போல நாமும் அந்த ஆசாரிய ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்குள் எந்த ஒரு வேற்றுமையோ இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. சரி, அப்ப பிரித்து எடுக்க வேண்டும், அதே சமயம் சேர்த்து கொள்ளவும் வேண்டும். அப்படித்தான் நீங்க முதல் வசனத்தில் வாசிக்கிறீங்க. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆனா பிசாசு அந்த காரியத்தில் கொஞ்சம் அட்வான்ஸா முன்னா போயிட்டான். இந்த ஊர்ல இந்த திருச்சபையை வச்சு இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வேலையை நமக்கு எல்லாருக்கும் இந்த ஆசாரிய ஊழியம் என்று கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த பிசாசானவன் மற்ற சபைகள் இருக்கிற ஆத்மா மீது ஒரு இச்சை உண்டாகி, ஒரு பண ஆசை உண்டாகி மத சுரண்டலுக்குள்ளே என்ன செய்றாங்க? கடந்து விடுகிறார்கள். சமூக வலைதளம் என்று சொல்லப்படுகிற சோசியல் மீடியா வழியாக தங்களை ஒரு பிரபலமானவர்களாக காட்டிக்கொண்டு அவர்கள் ஏற்கனவே பிசாசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சபைகளின் மூலமாக நடக்க வேண்டிய இந்த திருப்பணியை தடை செய்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யக்கூடாது? அவங்க கிட்ட மாட்டிக்கொள்ளக்கூடாது, நீங்க அவங்க கிட்ட வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது, அவங்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது? ஏமாத்திர பற்றக்கூடாது. அல்லேலூயா. இந்த திருச்சபையில் தேவனால் உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தேவ மனிதனோடு கூட நாம் இணைந்து கொள்வதைத்தான் தேவன் சத்திய வசனத்திலே மோசேயினுடைய வாழ்க்கையிலே, ஆரோனுடைய வாழ்க்கையிலே, ஆரோனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நமக்கு ஒரு முன் உதாரணமாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் இதை பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் இல்லை. இந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும், இந்த சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த சபையில் உள்ளவர்கள் வல்லமையில் நிரம்பி இருக்க வேண்டும், இந்த சபையில் இருக்கிறவர்கள் தேவ வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகள் தெருக்களில் நடக்கும் போது ஜனங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஆண்டவரின் பிள்ளை, இவர்கள் வித்தியாசமானவர்கள்,
இவர்களுக்குள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு என்ன நடக்கணும், அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனால் என்ன செய்யணும், விடுதலை கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட வருடமாக நடக்கவில்லை, நம்முடைய சபையில் என்ன செய்யல, நடக்கல. ஆனா ஆண்டவர் விரும்புகிறார் இந்த சபை வளர வேண்டும், இந்த சபை மற்ற எல்லாருக்கும் ஒரு சாட்சியான ஒரு சபையாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே இந்த அற்புத இரவு எழுப்புதல் கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப முதல் காரியத்தை சொல்லும் போது ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். எதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும், எல்லாம் சொல்லுங்க, எதுல இருந்து பிரித்தெடுக்கணும், ஜன கூட்டத்திலிருந்து என்ன செய்யணும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆதார வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களையும் வாசிப்போம். ஜன கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஏன் ஜனக்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும்? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே, எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை தானே ஆராதிக்கிறார்கள், எல்லாரும் சத்திய வசனத்தை தானே வாசிக்கிறார்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் தானே ஜெபிக்கிறார்கள். ஏன் பின்னே ஜனக்கூட்டத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு வேறு பிரித்து வைத்திருக்கிற தேவ ஜனம் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் கூட்டத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும்? வாசிப்போம். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே அவர் புத்தி சொல்லி விளம்பி இருக்கின்றார். ஹல்லேலூயா. மெல்லிய சத்தம், உரத்த சத்தம், காற்றுகளின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த ஏசாயாவின் இடத்தில் வர வேண்டிய காரணம் என்ன? இந்த ஏசாயா என்கிற இந்த ஊழியக்காரர் ஆலயத்துக்கு சும்மா போவார், கடமைக்காக போவார். ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ வாங்குவோம், ஏதாச்சும் செய்வோம், ஏமா ஏமா அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதை போல 50, 100க்கும் 500க்கும் 1000த்துக்கும் ஒரு பணத்திற்கென்று வேலை செய்கிறவனை போல கடமைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த ஏசாயாவினிடத்தில் ஆண்டவர் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் புத்தி தெளிகிறது. நீ யாருக்காக ஊழியம் செய்கிறாயோ அவர்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வானத்தையும் பூமியும் படைத்த நான் ஆசைப்படுறேன், ரொம்ப இஷ்டப்படுறேன். அவங்க கண்ணீர் வடிக்கிறது எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. பாவம் செஞ்சு செஞ்சு பாவத்திற்கு பிரயாச்சித்தமாக பரிகாரமாக ஆடு மாடு உயிரினங்களை கொண்டு வந்து பலியிடுகிறார்கள். எனக்கு அது துளியளவும் என்ன செய்யல, விருப்பம் இல்லை. அவங்க உழைச்ச உழைப்பு அவங்க கிட்டே இருக்கட்டும், அவங்க பாவத்தின் நிமித்தம் எதுவும் நஷ்டப்படவே வேண்டாம், அதற்காக நீ போய்த்து ஆகணும். ஆனா நீயோ கடமைக்காய் ஊழியம் செய்கிறவனா என்ன செய்கிற இருந்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த ஏசாயாவை எச்சரிக்கின்றார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் கண்ணு திறக்குது. ஆலயத்துல ஒரு நாள் அப்படியே எதர்ச்சியாய் வருகிறார். பார்த்தா ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்துக்குள் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் ஆண்டவருடைய ஆலயத்தில் தொங்குறதை பார்க்கிறார். உடனே அவருடைய ஊழியம் முற்றிலுமாய் மாறிவிட்டது. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தையினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி எழுத ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் உண்மையில் இருக்கிறார், அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கின்றவராக இருக்கின்றார், அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை, அவரால் எல்லாம் முடியும். இப்படி ஜனங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார் என்கிற எண்ணம் உண்டான உடனே
ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இருக்கிறார், நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? எல்லா விசுவாசியும் ஆண்டவர் இருக்கிறான்னு நம்ப மாட்டாங்க. சும்மா மீட்டிங்னு சொல்லிட்டாங்க, சில கூட்டம்னு சொல்லிட்டாங்க, அப்படி நினைச்சுவாங்க, சும்மா தான் வருவாங்க. ஆனால் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு முகாந்திரம் இருக்குல்ல, அது யார் மேல இருக்குதோ அவங்களால மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறார், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று 100% ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இன்றைய இரவு கூட்டத்திலே நீங்கள் தான் ஆண்டவருக்கென்று ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய நபர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை தேவன் சமுதாயத்தில் செய்ய வேண்டும் என்று இந்த வருடம் கர்த்தர் என்ன செஞ்சார்? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படியே முடியல, மென்மேலும் பலப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆமா, அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஏன் ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும்? அதற்கு இந்த ஆசாரியனை கர்த்தர் கொண்டு வருகிறார். அடியனை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார். நான் ஏற்கனவே இந்த மாதம் துவங்கும் போதே சொன்னேன், பல காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை பிரித்தெடுப்பார், பல மனிதர்களிடமிருந்து உங்களை பிரித்தெடுப்பார். எதற்கென்று கேட்டால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நீங்கள் எல்லாரும் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக. சில நபருடன் இருந்ததுனால பல தோல்வி வந்துகிட்டே இருந்துச்சு, புத்திக்கு எட்டல, என்ன காரணம் விளங்கலை. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்போது, எனக்கு வெற்றி கிடைப்பதற்காகவே என்னை யாரிடமோ இருந்து பிரித்தெடுக்க விரும்புகின்றார். ஏதோ ஒரு காரியம் எனக்கு தொடர்ந்து தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்னை பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. காரணம், அவர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிற பெற்றோராக இருக்கட்டும், சபைக்கு அடுத்த காரியத்தில் உதவி போதகர், போதகர் அல்லது இசை வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், சபையை சுத்தம் செய்கிற அல்லது எல்லா பணிவிடைகள் செய்கிற யாராக வேணா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என் இருதயத்தில் ஒரு நினைவு இப்பொழுது உண்டாயிருக்கிறது. நான் பிரித்தெடுக்கப்பட்டால் தானியேலை சிறுமைப்பட்ட ஜனத்திலிருந்து, சிறைப்பட்டிருக்கிற கூட்டத்திலிருந்து தானியேலை பிரித்தெடுத்து தானியேலுக்கு சில சுபாவத்தை கொடுத்து தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ சத்தியமோ, அதே போல இன்றும் கர்த்தரை மகிமைப்படுத்தி வருகிற நமக்கும் கர்த்தர் ஜெயத்தை தருவது அதுகை நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது காரியம், ஜனத்திலிருந்து என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சரி, நீங்க ஏசாயா அந்த 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைங்களே, ஐயா, நான் ஏன் ஜனக்கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும்? ஜனக்கூட்டம் என்று சொன்ன உடனே புறஜாதிகளை குறித்து சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சொல்ல முடியாது, சர்ச்சில் கூட அல்லது ஊழியத்தில் கூட நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாகவே நமக்கு தோல்வி வரும். நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாகவே தோல்வி வரும். அப்போ பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு கண்ணி வெடியாக கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, எப்படி இருக்கலாம்? என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படித்தான் இருப்பாங்க? கண்ணி வெடியாக கூட இருக்கலாம். அதனால ஆண்டவர் அறிந்து இப்படி சொன்னார், இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து உன்னை பிரித்தெடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாஷையில் சொன்னா, கிறிஸ்தவ விசுவாச கூட்டத்திலிருந்து உங்களையும் என்னையும் பிரித்தெடுப்பது கர்த்தருக்கு மிகுந்த விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. என கூட இருக்கிறவன் கண்ணி வெடியா கூட இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் சொன்னதுனால தான் இந்த ஆரோன் தங்கத்தை வாங்கி வாங்கி ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல ஆண்டவரை ஆராதிக்காம அங்க என்ன உருவாக்கி வச்சுட்டாப்புல?
ஒரு தங்க சிலையை உண்டு பண்ணி வச்சுட்டாப்புல. இந்த தங்க சிலை உண்டாக்கப்பட்டது யார் மூலமான்னு பார்த்தா இந்த ஜனங்களுடைய நச்சரிப்பு தாங்க முடியலை. அந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அந்த ஜனங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்கள் நிமித்தம் இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய இந்த ஆரோனை என்ன செஞ்சிட்டாங்க, தப்பான வேலையை என்ன செஞ்சாங்க, செய்ய வச்சாங்க. கடைசியில் ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல ஒரு விக்கிரக என்னது ஒரு மாடு என்ன ஒரு மாட்டினுடைய சிலையை அவர்கள் உருவாக்கி அதை வழிபடுகிற நபராக மாறிட்டாங்க. ஆண்டவரிடத்தில் பேச போன ஊழியக்காரர் திரும்பி வந்து பார்க்கும்போது மிகுந்த வேதனை உண்டாயிற்று. என்னையன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டு அவரிடத்திலிருந்து கட்டளைகளை வாங்கி வந்திருக்கின்ற வேளையிலே இப்படி நடக்குமா என்று சொல்லும்போது அதிகமாக கண்ணீர் வெடிக்கிற நபராக இருந்திருப்பார். அல்லேலூயா. நம்ம பார்க்கல, ஆனால் உண்மையிலே மோசையும் கண்ணீர் வெடித்திருப்பார், ஆண்டவரும் கண்ணீர் வெடித்திருப்பார். அல்லேலூயா வச்சுங்களேன். அப்போ நம்ம கூட விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு விக்கிரக ஆராதனை. ஒரு ஆசாரிய ஊழியன் ஜனங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு வெளியில் அப்படித்தான் போகுது. நான் அப்பதே சொல்லிட்டேன், வீடு வீடா போவாங்க. அம்மா தாயே ஏம்மா வீட்டுக்கு வந்திருக்கேம்மா. ஒரு பிச்சைக்காரனை போல ஆசாரிய ஊழியக்காரன் எங்க போறான், கிறிஸ்தவ வீடா பார்த்து பார்த்து போய் என்ன செய்யறான், காணிக்கை பணத்துக்காக என்ன செய்யறான், தனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதியை இழந்து விட்டு வீணாக வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவனாக வெளியில் இருக்கிற பெந்தைக்கோசை ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆர்சி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரியான அட்டூழியம் நடப்பதில்லை. தென்னிந்திய திருச்சபையில் இந்த ஊழியம் என்ன செய்யல, நடக்கல. எழுப்புதல் எழுப்புதல் என்று கூவிக்கொண்டிருக்கிறவனே, பெந்தைக்கோசு ஊழியனாக இருந்து கொண்டிருக்கிறவனே இதை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறான். எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணமும் ஆசாரிய ஊழியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். நல்ல அவர்கள் மத்தியிலே உங்களை இந்த கனமுள்ள ஆசாரிய ஊழியத்துக்கு ஆண்டவர் இரு கரம் விரித்து அழைக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்கள் உங்கள் அருகில் உட்கார்ந்திருக்கிறவர்களோடு கூட பழகலாம், தவறல்ல. ஆனால் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியத்திற்குள் வந்த பிறகு பக்கத்தில் இருக்கிறவன் கூட நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு கட்டுப்படுத்துகிறவர் யாருன்னா ஆண்டவர் மாத்திரம். அல்லேலூயா. நம்மளை கட்டுப்படுத்துறது வேத வசனமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை கட்டுப்படுத்துறது தேவனுடைய ஆவியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட்டுட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களே நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஆட்டி படைக்க கூடாது. ஆசாரிய ஊழியனை, ஒரு போதகரை, ஒரு பாஸ்டரை, விசுவாசி என்ன செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கட்டளை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அதற்கு ஆசாரியன் ஊழியன் தன்னை விட்டு கொடுத்தால் அதற்கு பேரு விக்கிரக ஆராதனை. தேவனை ஆராதிப்பதிலிருந்து வழி விலகச் செய்கிற ஒரு பிசாசனுடைய நூதன காரியமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாம் எழுப்புதலுக்கு தடையா இருக்கு. இதெல்லாம் எழுப்புதலுக்கு தடையா இருக்கு. ஜனங்களுக்கு ஆசாரியன் ஊழியன் கீழ்ப்படிஞ்சு போனதுனால தான் இந்த தேசத்தில் எழுப்புதல் வரவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பாவம் சொல்லிட்டா எங்கேயோ நடக்குமா. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூட படிக்கிற இடத்துல கூட கஞ்சாவும் போதை வஸ்துகளும் விற்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சிருச்சு, வந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, எழுப்புதல் ஆண்டவர் விரும்புகிறார், அதை துரிதப்படுத்துகிறார், அது ரொம்ப இஷ்டமா இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம மூலமா தேசம் நல்லா இருக்கணுங்க. நம்ம மூலமா தேசத்துல பல மாற்றங்கள் உண்டாகணுங்க. நாம நல்லா இருக்கிறது போல தேசத்துல என்ன செய்யணும், ஜனங்கள் என்ன செய்யணும், நல்லா இருக்கணும். ஆண்டவர் அன்புள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பினாலே எதையும் செய்ய விரும்புகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அதனால இன்னைக்கு இந்த முதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறவர்களை வைத்து சில காலம் தோல்வியில் இருந்தீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறார். நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. கர்த்தர்கிட்ட உங்கள் உறவை அதிகப்படுத்த ஆரம்பிங்க. என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட உங்கள் உறவை என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்க. வேதத்தை அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிங்க. அல்லாஹ் தானியேலை போல என்ன செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க. எப்படிப்பட்ட
பிசாசனுடைய தூதர் கூட்டங்கள் நமக்கு முன்னே நமக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று வந்தா கூட நமக்கு கூட இருக்கிற ஆண்டவர், உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நமக்காக பரலோகத்தின் தூதர்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அதனால பயப்படக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். என்ன செய்யக்கூடாது? பிரித்தெடுக்கப்படுகிற விஷயத்தில் பயப்படாதீங்க. இந்த கூட்டம் முடிவில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு போங்க. நாளை மறுநாள் நடக்கிற கூட்டத்தில் உங்களை இன்னும் அதிகமாய் வெற்றி சிறக்க பண்ணுவான். ஆமேன். அப்போ முதல் பாயிண்ட், நீங்கள் வாசித்த வசனத்தின்படி இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை நீ கட்டுப்பாடு என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதே போல அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீ பயப்படக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள பயங்கரமான என்ன வந்துடும்? பயம் முதலாவது வந்துடும். ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு காலையில் ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்துவதற்காக நானும் அருமையான பாஸ்டரும் சேர்ந்து என்ன செஞ்சோம்? போனோம். அவங்க ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்குள் மறைந்து வாழ்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் உடையவர்கள். அவங்க சரீரத்தை இங்கே விட்டுட்டு ஆவி எங்கே போயிடுச்சு? ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. அந்த விசுவாசம் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். வேதவசனத்தை 100க்கு 100 நம்புற ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் அவர்கள் உள்ளத்திலே பயம் இருக்கிறது. இதுவரைக்கும் என் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு 2 பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்களா, பெரிய பசங்க. இப்போ அம்மா என்னை விட்டு போயிடுச்சு. என் மனைவி இத்தனை வருஷம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா. ஒரு சட்டி பணியிலிருந்து, குடும்பத்தில் ஒரு டீ காபி போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அவளே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, எனக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ எங்க இல்லை, அவ என் கூட இல்லை. எங்க போயாச்சு? ஆண்டவர்கிட்ட போயாச்சு. அப்ப இனிமே என்னுடைய காரியத்தை யார் பாப்பா அப்படின்னு ஒரு பயம் என்ன செஞ்சிருச்சு? அவங்களுக்குள்ள வந்து விட்டது. அதோடு கூட நல்ல அன்பான தாய். அவங்களை குறித்து நற்சாட்சி சொன்னாங்க. யார் வந்தாலும் நல்ல அன்பா கவனிக்கக்கூடிய நல்ல தாய், நல்ல வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்துகிற தாய். ஒருவேளை நாம கோபமா அந்த அம்மா கிட்ட போனா கூட, ஏன் நீங்க கோபப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து பாருங்களேன் அப்படின்னு அன்பினாலே நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தாய். நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஆண்டவருக்குள் வாழ்கிற அவங்க சரீரத்தை இங்கே விட்டுட்டு ஆவி நரகத்துக்கா போகுது? அந்த ஆவி வேற எங்கேயுமா சுத்தி அலைய போகுது? அது கிறிஸ்துவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது மரணத்துக்கு அடுத்த விஷயத்துல ஒரு பயம் வருகிறதை சொன்னேன். அதே போல உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 10,000மோ ஒரு 5,000மோ ஒரு பணம் ஒரு சிறிய நஷ்டத்தை சந்தித்த உடனே, இந்த 10,000 வச்சு இவ்வளவுலாம் திட்டம் வச்சிருந்தேன், இப்போ இந்த பணம் என் கையில் இல்லவே இல்லை, இப்போ இந்த பணம் என்னை விட்டு போயிடுச்சே, இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக நமக்குள்ள என்ன வரும்? பயம் உண்டாகும். அல்லேலூயா. என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும், கவலை உண்டாகும். அதே போல சில உறவுகள், சில நண்பர்கள், இவங்க என் கூட பழகும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இவங்க என் கூட பழகும்போது எனக்கு இருந்த கவலை எனக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ அன்பா என் கூட என்ன செஞ்சாங்க? நல்லா பழகுனாங்க. இவங்க என்னை விட்டு போயிட்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு பயமும் சிலருக்கு என்ன செய்கிறது? வருகிறது. சிலருடைய உடம்பிலே வியாதி வந்த உடனே ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருந்தா கூட, ஆண்டவர் மேல என்னதான் விசுவாசம் இருந்தா கூட என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. ஐயோ இந்த வியாதி வந்துருச்சே, இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்தில் என்னை யார் கவனிப்பா, ஒருவேளை படுத்த படுக்கை ஆயிட்டா என்னை யார் பார்த்துக்கிருவா அப்படின்னு என்ன வருகிறது? பலருக்குள்ளே பலவிதமான கவலையும் பலவிதமான பயம் வருகிறது. அல்லேலூயா. அது அவர்களுக்கு வரலாம். ஆண்டவரால் ஆசாரிய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிற உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட பயமும் அப்படிப்பட்ட கலக்கமும் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே, அவர் துணை செய்கிற ஆண்டவருங்க, அவர் சுகமாக்குகிற ஆண்டவருங்க. அல்லேலூயா. ஆமா, அங்க சூறை செடின்னு ஒன்று இருக்கான். என்ன செடி? சூறை செடி. அந்த ஊழியக்காரரு, நான் சொன்னதை ஆண்டவரே நீ கேட்கல,
நீங்கள் என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு நீங்களா ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நான் என்ன செய்ய, இனிமேல் நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்னு அந்த சூறை செடிக்கிட்ட போனாராம். இந்த சூறை செடிங்கிறது உயிரை வாங்கக்கூடிய ஒரு செடி. நீங்கள் சாகணும்னா மருந்து சாப்பிட்டு சாகணும்னு அவசியம் இல்லை. அந்த செடிக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செடியிலிருந்து வருகிற காரியமே உங்களை என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உசுர் எடுத்துடும். அப்படிப்பட்ட செடிக்கு பக்கத்தில் போய் என்ன செஞ்சாச்சு, ஆளு தற்கொலை பண்ணுறதுக்கு அடையாளமாக அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சார், உட்காந்துட்டார். ஆனால் ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. அந்த உசுரை வாங்குற செடியை ஒரு சின்ன பூச்சி வச்சு என்ன செஞ்சிட்டாரு, முழுசாக அழிச்சு விட்டார். அல்லேலூயா. ஆமாம், நீ வித்தியாசமானவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், உன்னை எதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று உன் புத்திக்கு எட்டவில்லை. நீ உணர்ந்து கொண்டால் உன் மூலமாக பெரிய காரியங்கள் தேசத்தில் சம்பவிக்கும். அல்லேலூயா. உசுரை வாங்கக்கூடிய செடியை கூட ஒரு சின்ன பூச்சியை வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்குற நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஆசாரிய ஊழியத்திற்கென்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்தால் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகள் மத்தியிலே என் தேவனானவர் எப்படிப்பட்ட காரியத்தையும் தடையில்லாமல் நமக்காக செய்து தர முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி தான் கர்த்தரை மேம்படுத்துங்களேன். அப்படிப்பட்ட அற்புதத்தின் ஆண்டவர், அதிசயத்தின் ஆண்டவர், மகிமையின் ஆண்டவர், பெரிய ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, உற்சாகம் வரட்டும், பயம் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் உண்டாகட்டும், கவலை பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். ஆமென். என்கிட்ட வியாதி இல்லையா, ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல என்ன செய்ய முடியும், ஒரு நொடி பொழுதுல என்ன செய்ய முடியும், வியாதியை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க உண்மையிலே கடவுள்னா என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை என்ன செய்யுங்க, ஒரு நொடி பொழுது என்ன செய்யுங்க, மாற்ற முடியும்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் சரீரத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் இந்த ஆசாரிய ஊழியத்தில் தேவன் நம்மளை அழைத்தார், தேவன் நம்மளை ஜனத்திலிருந்து வேறு பிரித்தார் என்கிற எண்ணத்தோடு கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அப்போ நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தில் அடி எடுத்து வைங்க, மற்றதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப அவங்க நம்ம கூட உட்கார்ந்துருக்கிற கன்னி வெடிகள் பக்கத்தில் சொல்லுங்களேன், நம்ம கூட உட்கார்ந்துருக்கிற கன்னி வெடிகள் மத்தியிலே அவர்கள் சொல்லுகிற கட்டுப்பாடை நான் இனி கட்டுப்பாடு என்று சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிற பயந்துகிட்டு இருப்பாங்க, பல காரியத்தில் இருதயத்தில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும், அவங்க என்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறாங்களோ அந்த விஷயத்துக்கு நான் கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. அவங்க என்ன விஷயமெல்லாம் கட்டுப்பாடு, இது இப்படித்தான் செய்யணும் அப்படி சொல்றாங்களோ அதை நான் கட்டுப்பாடு நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன். எனக்கு என் தேவன் தான் முக்கியம். அல்லேலூயா. எனக்கு என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகத்தான கனமுள்ள ஆசாரிய ஊழியம் தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமா, அப்ப நான் அவங்க சொல்ற கட்டுப்பாடையும் நான் கட்டுப்பாடு சொல்ல மாட்டேன். அவங்க சொல்ற, அவங்க பயப்படுகிற பயத்துக்கும் நான் நினைச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவங்க கவலைப்படுற விஷயத்துக்கு நான் கவலைப்பட மாட்டேன். என் தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன், விசுவாசிக்கும் தெய்வம் இன்னார் என்று நான் அறிவேன். மகிமை உள்ள தேவன், கிருபை உள்ள தெய்வம், அவர் யார் என்று நான் அறிவேன். நான் ஆராதிக்கும் தேவன், விசுவாசிக்கும் தெய்வம் இன்னார் என்று நான் அறிவேன். மகிமை உள்ள தெய்வம், கிருபை உள்ள தெய்வம், அவர் யார் என்று நான் அறிவேன். பரிசுத்த அக்கினியவர், பட்சிக்கும் அக்கினியவர், எலியாவின் தேவனவர், எலிசாவின் ராஜனவர். நான் ஆராதிக்கும் தேவன், விசுவாசிக்கும் தெய்வம் இன்னார் என்று நான் அறிவேன். மகிமை உள்ள தெய்வம், கிருபை உள்ள தெய்வம், அவர் யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நபரை நம்ம பார்க்கும்போது
அவங்களுக்குள் இருக்கின்ற விஷயம் நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயாங்களேன். நீங்கள் ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவருடைய உன்னத ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற நாங்களும் விரும்புகின்றோம். ஒரு மனிதனை, உங்களோடு கூட இருக்கிறவங்க, கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், அவங்க யாரா வேணா இருக்கட்டும், ஒரு நபரை நீங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற விஷயம் உங்களை என்ன செய்யக்கூடாது, கவர்ந்து இழுக்க கூடாது. அதற்கு பதிலாக ஆசாரிய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற விஷயம்தான் மற்றவர்களை கவர்ந்து இழுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு முடி திருத்தம் செய்கிற இந்த முடி வெட்டுகிற விஷயம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, கவர்ந்து இழுக்க கூடாது. ஒரு ஐபுரோ போடுற விஷயம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, கவர்ந்து இழுக்க கூடாது. ஒரு உதட்டில் சாயம் பூசுகிற விஷயம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை கவர்ந்து இழுக்க கூடாது. ஆசாரியனுக்கென்று ஒரு தகுதியும் இருக்கிறது. அங்கே ஆரோனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையும் அலங்காரமுமான வஸ்திரத்தை அவனுக்கு நீ உண்டு பண்ணுவாயாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்னோடு கூட இருக்கிறவர்கள், அவர்கள் உடுத்துகிற ஒரு உடை கூட என்ன செய்யக்கூடாது, என்னை கவர்ந்து என்ன செய்யக்கூடாது, இழுக்கக்கூடாது. அவர்கள் பழக்க வழக்கங்கள் எனக்கு என்ன செய்யக்கூடாது, என்னைய கவர்ந்து இழுத்து விடக்கூடாது. என் தேவனானவர் என்ன விதமான முறைமைகளை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த முறைமையின்படியே நான் ஆசாரிய ஊழியத்திலே நான் இறங்கும் பொழுது எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செய்தி கிட்டத்தட்ட 5 பகுதி, ஒரு பகுதி தான் இப்போ முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. மீதமுள்ள பகுதியை ஆண்டவர் வரும் நாட்களிலே உங்களோடு கூட இடைபடுவார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு பகுதியில் கடைசியாக இருக்கிறதையும் படிச்சிருவான். அதுக்கு அடுத்து உள்ள வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தின்படி, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் பயப்படுகிற காரியங்களுக்கு நான் பயப்படாமல், என் தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகா பெரிய தேவனாக இருக்கின்றார். அவர் முன்னாடி நான் ஒரு சிறிய ஒரு துரும்பு, ஒரு பூச்சி, ஒரு குப்பை அப்படின்னு நாம அவருக்கு எப்போதும் பயந்தால் நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல நாம் அச்சப்படுற விஷயம், பயமும் அச்சமும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அல்லேலூயா. ரெண்டுமே ஆண்டவரை பார்த்து தான் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைய காரியங்களை நமக்கு கொண்டு வரும். அதில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், ஆயுசு நாட்களை கூட்டி தரும், அது பரிசுத்தத்தை கொண்டு வரும், அது மகிமையை கொண்டு வரும். எல்லா காரியங்களையும் வேதத்தில் ஆராயும் பொழுது கடவுளுக்கு பயப்படுகிற விஷயத்தில் நாம் இந்த உலகத்தில் வெற்றி மேல் வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. ஜனத்திற்கு பயப்படாமல், அவருடைய அதிகாரத்துக்கு பயன்படாமல், தேசத்தில் இருக்கிற காரியங்களுக்கு பயப்படாமல், உலகத்தில் இருக்கிற சில பிசாசுடைய கிரியைகளுக்கு பயப்படாமல், நமக்கு நாமே பயப்படாம ஆண்டவரிடத்தில் நாம் பயத்தை வைத்தால் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தினாலே நாம் எழுந்து நிற்க முடியும். அல்லேலூயா. 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 ஆமென். பிரித்தெடுக்கப்படணும்னு விரும்புறீங்களா? தயவு செய்து கொஞ்சம் முன்ன வந்து நிற்கலங்களேன். நான் இனிமே ஆண்டுடைய ஊழியத்திற்கென்று இந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய திருச்சபையில் எல்லாருமே கர்த்தர் ஆசாரிய ஊழியக்காரங்களா மாற்றணும்னு விரும்புகிறார்ல, நீங்கள் விரும்புனீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் முன்னே வந்து எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் முன்னே வந்து அப்படியே கர்த்தருடைய ஆவினாலே நாம் அப்படியே நிரம்ப போகிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். என் தேவன் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் 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 அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையில் முன்னால் உலகமே பின்னால். ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. கலாமா தினலரமா உரகனலரமா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். சுவிசேஷ ஊழியத்திற்கென்று ஆண்டவரே ஆசாரியர்களாக ஆண்டவரே பிள்ளைகளை இப்போது முன்பே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீரே. உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், உடைய அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்போதும் பிள்ளைகள் மீது உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை இன்று ஆண்டவரே உடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான அசுத்த கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பிசாசுடைய போராட்டம், பாவத்தினுடைய போராட்டம், இச்சையினுடைய போராட்டம், வியாதியினுடைய போராட்டம், உலகத்தினுடைய போராட்டம், மாம்சத்தினுடைய போராட்டம், ஜீவனுடைய பெருமையினுடைய போராட்டம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது இப்போது பிள்ளைகள் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் விடுதலைகளை பெற்றுக் கொள்வார்களாக, பெற்றுக் கொள்வார்களாக. விடுதலை 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 உண்டாகட்டும் ஐயா. மனதிற்குள்ள தைரியம் உண்டாகட்டும், நல்ல நம்பிக்கை உண்டாகட்டும், திட நம்பிக்கை உண்டாகட்டும். தைரியத்தை தருகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நானவர் ஆலயம் ஆவே எனக்குள்ளே இயேசு, இயேசு இயேசு இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலோ எப்போதும் துதித்திடுவே, ஊழியம் செய்வே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் உமக்கு ஊழியம் செய்வே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் உமக்கு ஊழியம் செய்வே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் உமக்கு ஊழியம் செய்வே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ அல்ல பிரிக்கவே முடியாது இந்த ஆசாரிய ஊழியத்தை விட்டு. வாழ்வோ சாவோ அல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. அப்படி கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்காக, பிரித்தெடுக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் நீங்க ஆண்டவருக்காக மகிமைப்படுத்தி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பிள்ளைகள் ஆண்டுடைய ஊழியத்திற்கென்று, ஆசாரிய ஊழியத்திற்கென்று இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபையிலே ஆண்டவரை எழுப்புதல் இரவு கூட்டத்திலே முதல் நாள் கூடுகையிலே தங்களை ஆண்டவருக்கென்று படைக்கிறார்கள். இந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இவர்களை உலகத்திற்கு ஆண்டவரை ஜாதி ஜனத்திற்கு எல்லா கோத்திரத்திற்கும் ஆசீர்வாதம் வைக்க போறதுக்காக கரங்களை தட்டி தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றிங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி 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 அப்பா. இந்த நேரத்திலையும் உங்களோட கூட காரியத்தை சொல்றேன். ஆண்டுடைய ஊழியத்துக்கு எத்தனையோ பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனா எத்தனையோ பேர் செய்யறது இல்லை. அந்த ஊழியம் செய்யாதவங்களுடைய வாழ்க்கைய நான் என்னுடைய ஊழிய பயணத்தில் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேருக்கு வியாதி தெரியுமா? ஆண்டுடைய ஊழியத்தில் தங்களை முழுசாக அர்ப்பணிச்சுட்டு பின்வாங்க கூடாதென்று நினைத்த அவர்களுக்குள்ளே சில சின்ன பிரச்சனை, சில போராட்டம், சில கஷ்டம், சில இழப்புகள் வந்த உடனே ஆண்டவர் வேண்டான்னு பின்னாடி போனாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கரமான வியாதி இருக்கிறது. ஆனால் இந்த முன்னே வந்து நின்றிருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வீராக. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாத நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை, மகிமையின் வாழ்க்கையை கர்த்தர் தடையில்லாமல் தருவீராக, தடையில்லாமல் தருவீராக. நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் எங்கள் பயமும், கர்த்தர் எங்கள் அச்சமுமாய் இருக்கிறார். எந்த வியாதியும் எந்த இல்லாமையும்
எங்களுக்கு பயத்தை தர முடியாது. நன்றி 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 அப்பா. ஒருவேளை சின்ன தயக்கம் சிலருக்குள்ள இருக்கலாம். படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு பைபிள் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு ஞானமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உன் நாவை எனக்காக நானே பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லுகின்றார். நீ போ, உன் வாயின் மூலமாக பேச போகிறது நானே என்று சொல்லுகின்றார். ஆண்டுடைய வார்த்தை உன் மூலமாக அநேக ஜாதிகளை தொடப்போகிறது, அநேக ஜனங்களை தொடப்போகிறது, அநேக பாவத்தில் இருக்கிறவர்களை, சாபத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க போகிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை உனக்கு ஆண்டவர் வேளையிலே தந்து கொண்டிருக்கின்றார். ஏசாயா நாவை தொட்டது போல உன் நாவை இப்போது தொடுகின்றார். நாவின் கீழே அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். நன்றி நன்றி நன்றி. ரீ ரா லா ரா உரகனரபா சீரலரபா. தேவ அபிஷேகம் பிள்ளைகளுக்கு கிடைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. சாமுவேல் தீர்க்க தரிசி ஒரு சிறிய குழந்தையாய் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். எதற்கு கூப்பிட்டார்? அவன் ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் மனுஷர் தயவிலும் தேவ தயவிலும் சிறந்து விளங்கியிருக்கும்படிக்கு அவனை தீர்க்க தரிசிகளிலே சிறியவனாய் இருந்தாலும் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றுவதற்கு தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை உருவாக்கினது போல இங்கு அற்பமாய் எண்ணப்பட்ட, இங்கு முன்னே வந்து நிற்கின்ற ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவீராக, புத்தியை தருவீராக, அறிவை தருவீராக. மனுஷ தயவு கிடைக்கட்டும் ராஜா, தேவ தயவு உண்டாகட்டும் ராஜா. இயேசுவே நீங்களும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் பொழுது ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைந்தது போலவே என் பிள்ளைகளை இந்த உலகத்திலே, இந்த கிறிஸ்தவ கூட்டத்திலே, கிறிஸ்தவ வட்டாரத்திலே அதிகமாக வளர்த்து எடுக்க போறதுக்காக கரங்களை தட்டி தட்டி மகிமைப்படுத்துங்களேன். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொல்லாத தகப்பனாகிய உங்கள் தகப்பனே நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம தகப்பனாகிய நான் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கின்ற உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது நிச்சயம் ஆவே என்று சொல்லுகின்றார். எனக்கு பரிசுத்த ஆவியை அருளின தேவரே, என் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றின தேவரே, எனக்குள் பரிசுத்த ஆவியை வைத்த தேவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது 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 பெரிய காரியங்கள் தேசத்தில் சம்பவிக்க போகிறது. நன்றி 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 அப்பா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். கர்த்தருடைய வசனம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, சத்திய வசனம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. அந்த ஆவி எல்லாருக்கும் இங்க ஊற்றப்பட்டது. ஆனா குறிப்பிட்டு இந்த 10 நபர்கள் மேல ஆண்டவர் இருதயத்தில் கொண்டு போய்விட்டார். இந்த பிள்ளைகள் விசேஷமானவர்கள். இனிமே இந்த திருச்சபையில எல்லா விதமான காரியத்திலையும் இவங்க முதன்மையா இருக்கட்டும் சொல்லிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்துக்கு எடுத்த காரியத்தில் முதன்மையா இருப்பார்களாக, சபையினுடைய வளர்ச்சிக்கு எடுத்த காரியத்தில் முதன்மையா இருப்பார்களாக, ஜப கூட்டத்துக்கு எடுத்த காரியங்கள் முதன்மையா இருப்பார்களாக, சுவிசேஷ ஊழிய காரியத்திலே கர்த்தர் இவர்களை முதன்மையாக ஒரு நல்ல சாட்சியாக வைப்பீராக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமேரியாவிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு உண்டான சாட்சி, மெய்யான சாட்சி, நல்ல சாட்சி, உயிர்ப்பிக்கிற சாட்சியாய் பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்த போறதுக்காக நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அதோடு கூட ஒரு மன்னிப்பின் ஊழியத்தையும் ஒரு அன்பின் ஊழியத்தையும் செய்ய போறாங்க. ஒரு மன்னிப்பின் ஊழியத்தையும் ஒரு அன்பின் ஊழியத்தையும் செய்ய போறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்து அங்கு இருந்த சீசர்களை சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று 3 முறை சொல்லி
அவர்களுக்குள் இருந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டார், விசுவாசத்தை கொடுத்தார். பயத்தை எடுத்து போட்டார், விசுவாசத்தை தைரியத்தை கொடுத்தார். அவர்களுக்குள் இருந்த கவலைகளை எல்லாம் எடுத்து போட்டார், நல்ல நம்பிக்கையை கொடுத்தார். கொடுத்துட்டு 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 அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியை என்று ஊதி பெற்றுக்கொள் என்று சொன்னார். பின்பு சொன்னார், நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த மன்னிப்பின் ஊழியத்தை இந்த பிள்ளைகள் செய்ய போகிறார்கள். அதே போல ஒரு அன்பின் ஊழியத்தை செய்ய போகிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஊழியத்து நிமித்தம் கஷ்டங்களோ பாடுகளோ பயங்கரமான பிரச்சனைகளோ எது வந்தாலும் அன்பின் ஊழியத்தை நான் கையில் விடுப்பேன். அன்பு தான் எனக்கு முக்கியம். இந்த எழுப்புதல் கூட்டமே அன்பை மையப்படுத்தி தான். அன்பின் பிள்ளைகளாக அன்பின் ஊழியத்தை பார்க்க ஜனங்களை சாதிகளை தங்கள் வசப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பிரதான ஊழியக்காரிகளாக ஊழியக்காரர்களாக கர்த்தர் இவளை ஏற்படுத்தியதற்காய் நன்றி 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 அப்பா. அனைவருக்காய் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வல்லமுள்ள தேவனே, இந்த எழுப்புதல் இரவு கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற கலந்து கொண்ட ஆராதித்த ஜெபித்த அதோடு கூட ஆண்டவரே இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே இந்த ஊழிய பிரதிஷ்டையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருதயத்தினுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. எண்ணங்கள் இயக்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தரே, நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவரே இன்றிலிருந்து நடக்க போகிற இந்த 3 நாள் கூட்டங்களிலே உங்க பிள்ளைகளுக்கு நடத்தி தருவீராக, நடத்தி தருவீராக. இன்று உண்மையிலே சொல்றேன், நல்லா கேளுங்க, பிசாசின் முகம் வைக்கப்பட்டு போயிடுச்சு. பிசாசு தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசை கர்த்தர் எழுந்திருக்க முடியாதபடி செய்து விட்டார். அவன் தலையை சிலுவையில் நசுக்கி இருக்கின்றான், ஜெயித்து இருக்கிறான். கர்த்தர் நாமம் இந்த கூடுகையில் மகிமைப்பட்டதுக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்று வரை தடைப்பட்ட பிள்ளைகளை நாளையும் நாளை மறுநாளும் நடக்கிற கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு தேவன் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற தடைகளையெல்லாம் நீக்கி ஒரு விடுதலையை கொடுத்து நாளை தினத்தில் ஆண்டுடைய வசனத்தை கேட்கவும் ஆராதிக்கவும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்போதும் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. எல்லாம்